கனடால இருக்கக்கூடிய ஜான் அப்படின்னு ஒருத்தர் அவர் ஃபேமிலிக்காக வீடு வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த ரீசன்னால அவரும் ஆன்லைன்ல பல வீடுகளையும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்க இந்த ஜென்ரேஷன்ல என்னதான் பல வீடுகள் ஹையான ரேட்ல இருந்தாலும் ஒரே ஒரு குறிப்பிட்ட வீடு மட்டும் ரொம்பவே லோ பட்ஜெட்ல அதே சமயத்தில் ரொம்பவும் பெருசாகவும் இருந்திருக்கு. ஸோ இந்த ரீசனால என்னடா இது சிஸ்டம்ல ஏதாவது பக்கா அப்படின்னு சொல்லி அவரும் அந்த சிஸ்டத்தை ரிஃப்ரெஷ் பண்றாரு. பட் ரிஃப்ரெஷ் பண்ணியும் அந்த வெப்சைட்ல எந்த சேஞ்சும் இல்லை, அந்த பிரைஸ் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ரீசனால ரொம்பவே ஹாப்பியான ஜானும் இமீடியட் அந்த வீடை வாங்கிடுறாரு. ஸோ வீடை வாங்கி அதை நேரில் போய் பார்க்குறாரு. பட் அப்படி போய் பார்த்த ஜானுக்கு ஒரு பயத்தோட கலந்த பெரிய ஷாக்கும் காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஷாக் என்ன அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ அப்படி அவர் பார்க்குறப்போ அந்த வீடு ஃபுல்லாமே ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அதாவது அந்த வீட்டில் சம்மந்தமே இல்லாம குட்டி குட்டி செவர்கள் கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி வீடை திறந்ததும் அந்த ஹாலில் எந்த வீட்லையும் இல்லாத மாதிரி 12 பில்லோஸும் இருக்கு. ஸோ இதனால ஏன் இதெல்லாம் கட்டியிருக்காங்க, இந்த ரீசனால தான் இந்த வீடு ரொம்பவே லோ பட்ஜெட்ல வந்திருக்கு போல அப்படின்னு நினைச்ச ஜானும் அந்த வீட்டோட கிச்சன்ல போய் அவர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி குக் பண்றாரு. அண்ட் அப்படி குக் பண்ணி அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்குள்ளேயுமே அந்த சாப்பாடு அழுகி போயிடுது. சரி, நம்ம யூஸ் பண்ண பொருள் ஏதாவது ஆல்ரெடி கெட்டு போயிருக்கும் போல, ஸோ அதனாலதான் இந்த சாப்பாடு கெட்டு போயிருக்கு அப்படின்னு நினைச்ச ஜானோ அதை பெருசா எடுத்துக்கல. அதெல்லாம் முடிச்சுட்டு அதனால நைட்டு அதே வீட்டில் அவர் ஸ்டேவும் பண்றாரு. அண்ட் அப்படி பண்றப்போ நைட்டு ஒரு 2 o'clock அந்த வீட்டு கிச்சன்ல இருந்து ஏதோ சவுண்ட் வந்திருக்கு. ஸோ அவரும் அங்க போய் பாக்குறாரு. பட் அப்படி போய் பார்த்த ஜானுக்கு ஒரு பயத்தோட கலந்த பெரிய ஷாக்கும் காத்துட்டு இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் எரிஞ்ச நிலையில மூஞ்செல்லாம் ரொம்பவே கொடூரமா ஒரு டீனேஜுக்கு நாங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஜானு என்னடா இது அப்படின்னு சொல்லி பயந்த மாதிரியே அந்த பொண்ணு கிட்ட போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி போறப்போ அந்த பொண்ணு திருதுன்னு ஓடி அந்த வீட்டு பில்லோடு இருக்கிற 12th பில்லோ கிட்ட போய் மறைஞ்சிடறாங்க. ஸோ அப்படி மறைஞ்சதும் ஜானு இங்க இருக்கவே கூடாது, இங்க இருந்து இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும் அப்படின்னு நினைச்சு இமீடியட்டா ஓட ஆரம்பிக்கிறாரு. பட் அவர் அவ்வளோ ஃபாஸ்டா ஓடி அவர் எங்கேயுமே போல, அவர் கட்டல இருந்தா கீழே விழுந்திருக்காரு. எஸ், இது எல்லாமே ஜானுக்கு வந்த கனவு மட்டும்தான். என்னடா அது இப்படி எல்லாம் கனவு வருது, சரி வீடு நம்ம புது வீடுனால இப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்த நாளே அவங்க ஃபேமிலியும் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னு தெரிய டுமாரோ வீடியோ 6 o'clock வந்துடும், மறக்காம பார்த்துருங்க.